Hi guys, welcome to Mupalai Training Academy. So அனைவரும் காவலர் தேர்விற்கான உடற்தகுதி பயிற்சி தேர்விற்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு நான் நம்பிக்கையோட வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ வீடியோவை லிசன் பண்ணுங்க. என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும் காவலர் உடற்தகுதி தேர்வுக்கு, எதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 5 minutes ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. ஸோ நீங்க எடுத்துட்டு போகக்கூடாத பொருட்கள் உங்களுடைய போன் எடுத்துட்டு போகலாம், பட் பத்திரமா வச்சுக்கணும். ஆனா உங்க பேக் உங்ககிட்ட இல்லாத போது அது தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ போன்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கைஸ். அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய என்ன தேவையோ அந்த இதை மட்டும் எடுத்துட்டு போனா போதும். ஸோ போன் மட்டும் மறக்காம எடுத்துட்டு போயிடாதீங்க. ஸோ அது வீட்டிலே வச்சுடுங்க தயவு செஞ்சு, ஓகேங்களா? ஸோ நீங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. அதே நேரத்துல டிஃபன் மதியம் உங்களுக்கு எந்த டைம்ல வேணா 1500 மீட்டர் ஓட சொல்லலாம். ஸோ அதனால ஒரு டிஃபன் சப்பாத்தி, பெரும்பாலும் சப்பாத்தி தக்காளி சட்னியை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் அதிகமாக கெட்டும் போகாது. ஸோ அந்த 2 டிஷ் எடுத்துக்கோங்க. இது நீங்க சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, தண்ணி எக்காரணத்துக்கு வெளியும் குடிக்க வேணா 2 வாட்டர் பாட்டில்னா கூட எடுத்துட்டு போய்க்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி மாஸ்க் கம்பல்சரி எடுத்துட்டு போயிடுங்க. மாஸ்க் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்க் கம்பல்சரி எடுத்துட்டு போயிடுங்க. ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டீங்களா இல்லை ட்ராக்ஸ் ஷார்ட்ஸ் எது வேணுமோ அதை எடுத்துட்டு போங்க. டிஷர்ட் ஒன்று எடுத்துட்டு போயிடுங்க, ஓகேங்களா? ஸோ டிஷர்ட்லயும் சரி, உங்களுடைய ஷார்ட்ஸ்லயும் சரி, எந்த விதமான கம்பெனி நேமும் அல்லது எந்த விதமான பயிற்சி மையத்தின் பெயரும் என்ன இருக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ பிரிண்ட் ஆகாம எடுத்துட்டு போங்க, ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஷார்ட்ஸ் அண்ட் என்ன சொல்லியிருக்கேன், ட்ராக் இல்லைன்னா டிஷர்ட், இது எல்லாமே ஒரே கலர்ல யூனிஃபார்மா எடுத்துட்டு போயிடுங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்து இதெல்லாம் உங்களுடைய பேசிக் நீட்ஸ். அடுத்தது ஒரு பென் மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. பென்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அங்க உங்களுக்கு ஓஎம்ஆ ஷீட்ஸும் கொடுப்பாங்க. அதை நீங்க ஷேட் பண்ற மாதிரி வரும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர்லாம் ஷேட் பண்ற மாதிரி வரும். ஸோ பெட்டுக்கு முன்னாடி அதை நீங்க பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு முதல்ல நடக்க போகுதுங்க. இந்த வருடம் அப்படியே ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடத்துறதா பிளான் வச்சிருக்காங்க. ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே சில நேரத்தில் சில பேர் தவறுதலா சர்டிபிகேட் எதனா எடுத்துட்டு போனீங்கன்னா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. ஸோ அதை அசல் சான்றிதழ்கள் சரிபார்த்தல நீங்க பத்திரமா எடுத்துட்டு போகணும். ஸோ என்னென்ன சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ், அதாவது உங்களுக்கு 10th மார்க் ஷீட் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த 10th மார்க் ஷீட் எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி பள்ளி கல்லூரியின் மாற்று சான்றிதழ் டிசி கொடுத்திருப்பாங்க. ஸோ டிசி எடுத்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பினை தமிழ் பயிற்று மொழியில் படித்ததற்கான சான்று, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 2011க்கு மேல யார் யாரெல்லாம் படிச்சிருந்தீங்களோ, 10th எழுதிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுடைய 10th மார்க் ஷீட்லேயே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க தனியா அதுக்குன்னு சர்டிபிகேட் வாங்கி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதற்கு முன்னாடி படிச்சவங்க மட்டும்தான் அந்த சர்டிபிகேட்டை வைக்கணும். ஸோ அவங்க மட்டும் அந்த சர்டிபிகேட்டை ஸ்கூல்ல போய் கேளுங்க, வாங்கி தந்துருவாங்க. அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் உரிய அலுவலரால் வழங்கப்பட்டது. ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கும். அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க கைஸ். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான சர்டிபிகேட் அண்ட் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துட்டு போயிடணும். அதே மாதிரி ராணுவத்தில் அந்த கமாண்டிங் ஆஃபீஸரா இருந்து ஓய்வு பெற்றது, அதற்கான சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. ஆதரவற்ற விதவைக்கு சப் கலெக்டரோ இல்லைன்னா அசிஸ்டன்ட் கலெக்டரோ இல்லை ஆர்டிஓவோ அவங்க கிட்ட ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க, அவங்க எடுத்துட்டு போகணும். விதவைகள் சர்டிபிகேட் வைக்கணும். இல்லையா விளையாட்டு ஒதுக்கீட்டுல நீங்க விண்ணப்பம் கோடுறீங்க அப்படின்னா அதுல 10% கேட்டிருக்கீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு விளையாட்டுல ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 சப்மிட் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அந்த சர்டிபிகேட்டை என்னெல்லாம் வச்சு அப்ரூவ் பண்ணிருக்கீங்களோ அதை எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரி எதனா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போகலாம். இன்னொன்று டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தா அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுத்திருப்பாங்க திருநங்கைகள் நல வாரியத்துல இருந்து. ஸோ அதை எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி அனைத்து அசல் சான்றிதழ்களும் பொருந்துவன மற்றும் தவறாமல் கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. நமக்கு இதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த வருஷமும் இல்லாத நமக்கு இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அப்லோட் பண்ண சர்டிபிகேட்ஸ் தான் கம்பல்சரி எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ண சர்டிபிகேட் தவிர்த்து வேற எதனா சர்டிபிகேட் இருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துட்டு வரலாம். ஆனா இப்ப எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் அதுக்கு நாங்க வேலிடிட்டி கொடுப்போம். அசல் சான்றிதழ் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நீ எடுத்துட்டு காமிச்சுனா அதுக்கு நாங்க வேலிட் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ சில பேர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எக்ஸ்பயர் ஆகிற தருணத்துல அப்ளிகேஷனுக்கு வேற விதியே இல்லைன்னு அதை அப்லோட் பண்ணிருப்பீங்க. பட் இப்ப அவங்க அந்த புதுசு வாங்கிட்டு போயிடலாம். தயவு செஞ்சு சொல்லிக்கிறேங்க, எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அது எக்ஸ்பயர்டு தான். அவங்க அதை ஸ்ட்ரிக்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ அதனால என்ன பண்றீங்க, எக்ஸ்பயர் ஆயிருக்கா, சோ நியூவா அந்த இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சிருங்க. அதை கூட எடுத்துட்டு போகலாம். சோ அப்ளை பண்ணதுதான் எடுத்துட்டு போகணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. அது நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி COVID-19 நெகட்டிவ் சர்டிபிகேட் வாங்கிட்டு போங்க. எனக்கு கொரோனா இல்லை அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது உனக்கு எக்ஸாம் எப்போ நடக்குதோ அதுக்கு 7 நாள் முன்னதாக வாங்கியிருக்க வேண்டும் இந்த சர்டிபிகேட்டை. ஸோ அதை எடுத்துட்டு போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதையும் எடுத்துட்டு போனால் மாஸ்க்கும் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மகப்பேறு காலத்தில் இருக்கக்கூடிய பெண் விண்ணப்பதாரர்கள், நாங்கள் பிரெக்னெண்டா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க என்னால் இப்போ பிசிக்கல் பண்ண முடியாதுன்னு டாக்டர் தர சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் காமிச்சிங்கன்னா உங்களை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இதுல நமக்கு இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த COVID-19 சர்டிபிகேட் சொல்லியிருக்கேன் பாரு, அந்த COVID-19ல சப்போஸ் உனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு உனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க உனக்கு கொரோனா இருக்குன்னா நீ வந்து உன்னுடைய அசல் சான்றிதழ்களையும் அந்த கொரோனா பாசிட்டிவ் சர்டிபிகேட்டையும் வேறொரு மூலமாக, அதாவது மூன்றாம் நபர் மூலமாக கொடுத்து உனக்கு எப்ப தகவல் அறிக்கை நேரம் கொடுத்துருக்காங்க, இப்ப 6 மணிக்கு காலைல கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைம்னா அந்த டைம்ல அவங்கள அனுப்புங்க. ஓகேங்களா? அவங்கள அனுப்பிச்சிங்கன்னா அவங்க போய் உங்களுக்கு பதிலாக அதை கொடுத்து உனக்காக பேசுவாங்க அந்த மூன்றாம் நபர். அதுக்கப்புறம் உனக்கு வேறொரு நாள் பிசிக்கல் தேர்வு கண்டிப்பாக நடத்தப்படும். அதனால அது பயப்பட்டுறாதீங்க. எனக்கு எங்க சார் பாசிட்டிவ் வந்துச்சு, யாருக்கும் பாசிட்டிவ் வர வேணாம்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா யாருக்கும் பாசிட்டிவ் வராது. அனைவரும் கண்டிப்பா போய் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. அதையும் நான் வேண்டிக்கிறேன் மனசார. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, மகப்பேறு காலத்துல இருக்கவங்களும் என்ன பண்ணுங்க, அது குழுவத்துக்கு டைரக்டா அனுப்பக்கூடாது, நீங்களே நேரடியா வந்து கொடுக்கணும், இல்ல வேற யார் மூலமாவது கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, ஷார்ட்ஸோ நீங்க தான் டிஷர்ட்டும் போட்டு வருவீங்க, அது ஒரே கலர்ல போட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹேர் கட், போலீஸ்க்கு வர ட்ரைனிங்க்கு வர நீங்க ஹேர் கட் வந்து போலீஸ் ஹேர் கட் மாதிரியே பண்ணிருக்கணும். ஸ்ட்ரிக்டா வந்து ஒட்டை வெட்டிட்டு அழகா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் மாதிரியே வந்துருங்க. அப்பதான் மனசுல அப்பயே போலீஸ் ஆகிறோன்ற எண்ணம் விதைச்சிடும். கண்டிப்பா போலீஸ் ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் பிசிக்கலுக்கு சொல்லியிருக்கிற டீடைல்ஸ். ஸோ மறக்காம தண்ணி எடுத்துட்டு போயிடுங்க, மாஸ்க் எடுத்துட்டு போயிடுங்க, டிஃபன் பாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் லஞ்ச் எடுத்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி சொன்ன சர்டிபிகேட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போயிடுங்க. எந்த விதமான டவுட்ஸும் வச்சுக்காதீங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட் எடுத்துட்டு போறீங்க, டிசி எடுத்துட்டு போறீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிபிகேட், COVID-19 நெகட்டிவ் சர்டிபிகேட். இதை தவிர்த்து வேற எதனா அடிஷனலா நீ வைக்கணும்னு நினைச்சா அதை தான் வைக்க போற, வேற எதுவுமே இல்லை. ஸோ கைஸ் நல்லா பண்ணிட்டு வாங்க பிசிக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் டே உனக்கு கொடுத்துருக்கிற டைம்லேயே வந்து 2வது நீ எப்போ வரணும், அந்த லாங் ஜம்ப் அந்த ஈவெண்ட்டுக்குலாம் எப்போ வரணுன்றதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ பயப்படாதீங்க, நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க. ஒரு மோட்டிவேஷனாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி என்பது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அதனால அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. தோல்வி கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆனா தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருக்க உன் வாழ்க்கையில நீ வெற்றியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டனா அதற்கு உன்னுடைய முயற்சியில ஒரு கால் பங்காவது நீ கொடுத்தாதான் வெற்றி உன் வசம் வரும். அதனால தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் பயம்தான் ஒரு மனிதனின் முதல் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ பயந்துட்டேன்னு வச்சுக்கோ, அங்கே நீ வந்து தோத்துட்டன்னு தான் அர்த்தம். ஸோ எவ்வளவோ விஷயம் இருக்கு, உன்னால முடியல, இப்ப நீ 1500 ஓடி வரலையா, இல்ல கயிறு நீ பாதி கயிறு தான் ஏறினா அவங்க ஒன்னும் தலையை சீவிட மாட்டாங்க. கரெக்ட் தானே? எதுக்கு பயப்படுற? எதா இருந்தாலும் உன் முயற்சியை கொடு. இப்ப நீ ஹைட் இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, இவன் ஹைட் இல்லை, எதுக்கு போலீஸ்க்கு ஹைட் இல்லாம அப்ளை பண்ணு, உன் தலையை சீவி அனுப்ப போறாங்க. கிடையாது. அங்க நீ பதட்டப்படாம போய் நின்னாலே தைரியமாவே ஒவ்வொரு ப்ராசஸா தானாவே கடந்து போயிடும். இதுவும் கடந்து போகும். அதுதான் வாழ்க்கையின் பொன்மொழி. அதனால நீ தாராளமா போ, கயிறு ஏற முடியற அளவுக்கு ஏறு. பயப்படாத. பயப்படாம இருந்தாலே பாதி இல்லை, முக்காவாசி தாண்டிடுவேன். ஓகேவா? கடலை அதுக்கப்புறம் உன்னுடைய தன்னம்பிக்கை மீதி இருக்கக்கூடிய கால்வாசி கடலை இழுத்துட்டு போயிடும். அதனால பயப்படாம மட்டும் வேலை செய், பயத்தை மட்டும் ஒழிச்சிடு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இது மட்டும் தான் என்னுடைய கடைசி நேர அட்வைஸா உங்களுக்கு இருக்க போது. ஸோ இதோட வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் வந்து எதனா வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சுன்னா அதோட வந்து உங்களை மீட் பண்றேன் கைஸ். தேங்க்யூ.